அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்படும் வீடியோ பதிவுகள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தகாத உறவுகளை பிரிக்க ரொம்பவே எளிமையான ஒரு முறை. இது வரைக்கும் நானும் எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டேங்க. இதை சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா, தகாத உறவை ஒரு 8 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள அருமையாக பிரிக்க முடியும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. முதல்ல மந்திரம் என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். ஓம் மனோ வைரவி மாயா ரூபி ஆகாச காளி இரத்த வைரவி நடன சுந்தரி இரத்த காளி உச்சாடு உச்சாடு மரத்தால் விழுந்த மந்தி பார்க்க இனத்தார் பிரிக்க இரத்த ரூவி அங்கந்திறக்க அரை திறக்க பாதாள வைரவி கவ்வு கவ்வு ஆதித்தனை அனுமார்கணி என்று பாய்ந்தாற் போல இன்னாலும் இன்னாலும் பாய்ந்து பாய்ந்து நிற்கவே சுவாக. மந்திரம் இன்னொரு தடவை பார்த்தலாம். ஓம் மனோ வைரவி மாயா ரூபி ஆகாசகாளி இரத்த வைரவி நடன சுந்தரி இரத்த காளி உச்சாடு உச்சாடு மரத்தால் விழுந்த மந்தி பார்க்க இனத்தார் பிரிக்க இரத்த ரூவி அங்கந்திறக்க அரை திறக்க பாதாள வைரவி கவ்வு கவ்வு ஆதித்தனை அனுமார் கனி என்று பாய்ந்தாற் போல இன்னாலும் இன்னாலும் பாய்ந்து பாய்ந்து நிற்கவே சுவாக. முறை என்ன அப்படின்னா, எலுமிச்சை மரத்துடைய ஒரு குச்சி 2 குச்சி உடைச்சு எடுத்துக்கங்க. அதில் சரி பாதி மேல் பக்கத்தில் 2 புழக்கணும். கொஞ்சம் போல பிளந்து ஒரு கம்பில் ஆணுடைய பொருட்கள் ஏதாவது முடி துணி காலடி மண் அல்லது ஃபோட்டோ வச்சு அதில் பேர் எழுதி வைக்கணும். ஒரு சின்ன செம்பு தகட்டில் பேர் எழுதி ஆணுடைய ஃபோட்டோ முடி துணி காலடி மண் ஏதாவது ஒன்று வைக்கணும். இன்னொரு கம்பில் பெண்ணுடைய பொருட்களை இதே போல் வைக்கணும். வச்சு ஒரு படையல் போடுங்க. அசைவ படையல் தான் போடணும். முட்டை கருவாடு அவல்பொரி கடலை முடிந்தால் ஒரு பலி கொடுக்கலாம். முடியல அப்படின்னா எலுமிச்சம்பழம் மறுத்து குங்குமம் தடவி வைக்கலாம். 1008 ஊரு கொடுக்கணும். இப்போ நம்ம சொன்ன மந்திரத்தை 1008 ஊரு கொடுக்கணும். வீட்டுக்கு வெளியில தான் அந்த பூசையை செய்யணும். கட்டாயமாக வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது. மாந்திரீகம் தெரியாத நபர்கள் இந்த மந்திரங்களை இதுபோல மந்திரங்களை ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் முறையாக ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இது இந்த மாதிரியான மந்திரங்கள் கொஞ்சம் பின் விளைவுகளை ஏற்படுத்தும். இதை பற்றி தெரியாத நபர்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக பாதிப்புக்கு உள்ளாகிறது உறுதி. அதனால் மாந்திரீகம் தெரியாத நபர்கள் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த மந்திரத்தை 1008 ஊரு கொடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2 கம்பி எடுத்துகிட்டு போய் யார் பிரியணுமோ அவங்களுடைய வீட்டு வாசலில் வைக்கணும். ஆணுடைய வீட்டு முன்பு நம்ம ஆணுடைய ஃபோட்டோ பேரெல்லாம் எழுதணும் இல்லையா, அதை வைக்கணும். அதே போல் பெண்ணுடைய வீட்டு முன்பு பெண்ணுடைய சமாச்சாரங்கள் நம்ம அடங்கிய அந்த எலுமிச்சை குச்சி இருக்கு இல்லையா, அதை வைக்கணும். அது 2ஐயும் வச்சுட்டு 3 நாள் கழித்து 4வது நாள் அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மயானத்தில் பைரவருக்கு ஒரு படையல் போடணும். படையல் போட்டு பைரவர் மந்திரங்கள் சொல்லணும். சரிங்களா? பைரவர் மந்திரம் உங்களுக்கு எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் சரி சொல்லலாம். சொல்லி ஒரு பலி கொடுங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தில் பலி கொடுக்கலாம் அல்லது அசைவ பலி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். செய்து அதன் பிறகு இந்த குச்சி இருக்கு இல்லையா, 2 குச்சி, அதில் ஆணுடைய பொருட்கள் வைத்த அந்த குச்சியை எடுத்துகிட்டு போய் மயானத்தில் கால் பக்கமாக புதைக்கணும். பெண்ணுடைய பொருட்கள் அடங்கிய குச்சியை தலை பக்கமாக புதைக்கணும். இவ்வளவுதான். 8 நாள்ல தான் அதனுடைய வேலை அருமையாக நடக்க ஆரம்பிக்கும். 100% உத்தரவாதமாக நீங்கள் சவால் விட்டு சொல்லலாம். கேரண்டியாக உங்களுக்கு நான் பிரித்து தரேன் தகாத உறவை அப்படின்னு. அந்த அளவுக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய கைகண்ட முறை. அதுதான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லியிருக்கேன். நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.